நான் 10 ஆண்டு வந்ததிலிருந்து இந்த ரோட்டால் எனக்கு போயலாம் இருக்கி. எவ்வளவு எறிய நீங்க எறியறீர்கள்? உங்களுக்கு இதை விட வேற வேலையே இல்லையா? நீங்க மட்டும் ஏன் நிறைய ரோடு அலைகிறீர்கள்? உங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லையா? உங்களுக்கு படிப்பே வராதா? பெண்ணே, என்ன கேட்டாய்? எனக்கு படிப்பே வராதா என்றா கேட்டாய்? சொல்கிறேன். கல்விக்காக நான் பட்ட கஷ்டத்தை சொல்கிறேன். உழைப்பிற்காக நான் சிந்திய உதிரத்தை சொல்கிறேன். இச்சமூகத்தால் நான் பட்ட ஆக்கினைகளை சொல்கிறேன். பிஞ்சு வயதினிலே நெஞ்சு நிறைய கற்றுவாய் என்று என் பெற்றோர் நேசரியில் விட்டார்கள். அஞ்சு அங்கு சென்ற எனக்கு அவர்கள் கொடுத்த அரிசி மாவுருண்டை சற்று ஆறுதலை கொடுத்தது. நேசரியிலே நிலா பாட்டை சொல்லியே என் நிம்மதியை கெடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் நிலாவோடு மலை மீதில் ஏற்றினார்கள். இதனால் ஏற்கனவே நான் கற்றிருந்த 2 பாட்டுகளும் என்னை விட்டு எஸ்கேப் ஆயின. அறியாத வயதினிலே அவர்களை ஒரு நாள் அக்கா என்று கூறிவிட்டேன். டீச்சர் என்று கூறன்று என் செவியை பிடித்து முறுக்கினார்கள். 2 வருடங்கள் இப்படியே நகர்ந்தன. டீச்சர், நேசருக்கு வந்தது முதல் நிலாப்பாட்டை வைத்தே பாடத்தை முடித்து விட்டீர்கள். விடைபெறும் பொழுதிலாவது மான் மீதில் ஏறும் பாட்டொன்று தாருங்கள் என்றேன். மான் மீதில் ஏற உனக்கு வயது காணாது என்றார்கள். மரணித்துக் கொண்டது எனது குரல். ஆரம்ப பள்ளி சென்றேன். அங்கே ஆனா எழுதும்படி அடம் பிடித்தார் ஆசிரியர். ஐயா, ஆனாவிற்கு மேலால் சுழிப்பதா கீழால் சுழிப்பதா என்று கேட்டேன். உன் தலையால் சுழி என்று தலையில் ஒரு டொங்கான் போட்டார். தலைக்குள் இருந்த நிலாப்பாட்டில் அரைவாசி பறந்தது. ஆனாவை எழுத எனக்கு 5 வாரம் தேவைப்பட்டது. அதற்குள் ஆவண்ணாவையும் எழுதினேன். ஆவண்ணாவின் சுழி சற்று அகன்று சென்றதனால் ஆந்தையின் கண்ணுக்கு அடித்தளமாக இடுகிறாய் என்று அடித்து விரட்டினார். அரிச்சுவடியை கற்பதற்கு நான் அடிபட்டு கொண்டிருந்த பொழுது ஏபிசிடியை கேட்டு இன்னொரு சேர் அடித்தார். ஐயா, இது என்ன கல்வியை போதிக்கும் கல்வி கூடமா, இல்லை கைதிகளை தாக்கும் சிறை கூடமா என்று கேட்டேன். பின்பக்கத்தால் பெரிய விரம்பு வந்தது. புத்தகத்தை தூக்கி பொறியல் கடைக்கு கொடுத்து விட்டு பள்ளி மதிலேறி பக்குவமாய் வீடு சென்றேன். என்றாலும் அடி கொடுத்த அந்த ஆசிரியர் என் அடிமனதை விட்டு அகலவில்லை. அவர் வரும் வழியில் குழி அமைத்து வாய்க்காலுக்குள் மறைந்து கொண்டேன். திடீரென்று தெருவால் வந்த சொறினாய் அதன் மேல் சிறுநீர் பாட்டியதால் எனது இறுதி இலக்கு எட்டாமல் போனது. உதவாக்கரை என்று ஊரில் உள்ளோர் திட்டியதால் அருவி வெட்டி உழைக்கலாம் என்று அக்கறை பற்றி சென்றேன். அங்கு அளவை வெட்டை காட்டி அரைச்சம்பளம் போட்டார்கள். அதிலும் அரைவாசி குறைந்தது. எங்கே என்று முகாமையை கேட்டேன். இடுப்பு வலிக்கு கசிப்பு கடைக்கு கசிகிறது என்றார். எனது இடுப்பு மட்டுமென்ன ஸ்பிரிங்கிலா செய்யப்பட்டது, எடுங்கள் என் பணத்தை என்றேன். இன்னும் கதைத்தால் இதிலும் குறையும் என்றார்கள். ஒடுங்கிக் கொண்டது எனது உரிமை குரல். கூட்டக்காரர்கள் மாட்டிறச்சியில் மதிகலங்கி உருண்டையோடு உருண்டு திரிஞ்ச பொழுது முகாமையின் பக்கெட்டுக்குள் கையை விட்டேன். 5 சுருட்டு குறையோடு 50 ரூபாய்க்கு ஆசை எடுத்தது. காசு இருந்தது. அதை சுட்டுக்கொண்டு இங்கு வந்தேன். சூடடித்து சுருட்டலாம் பணம் என்றார்கள். சென்றேன். சூட்டுக்குள் வைத்து என்னை அடித்தார்கள். 3/4 பையனுக்கு முழு மூட்டை ஏத்துகிறீர்கள், தப்பில்லையா என்று டிரைவரை கேட்டேன். 12 மணிப்பணியில் வைக்கோலுக்குள் வளைந்து கிடந்த போது பின்னங்கால் வழியே பெருண்டையரை ஏத்தினார்கள். என்னடா இது என்று எழுந்து பார்த்தேன். எனது இடது கால் இடமாறி கிடந்தது. களவட்டிக்கு வந்த கண்மணி அம்மை சுலகுக்குள் வைத்து தூக்கிச் சென்றதனால் இறைவனடி சேருவதை இடைநிறுத்திக் கொண்டேன். இப்படியே நொண்டி வந்து கொண்டிருந்த பொழுதுதான் என் கண்ணில் பட்டாள் ஒரு மாது. அவளுக்கு நான் விட்டேன் காதல் தூது. அண்ணலும் நோக்கினேன், அவளும் நோக்கினாள். நானும் விழித்தேன், அவளும் விழித்தாள். கண்ணும் கனெக்ஷன் இல்லாமல் மின்னல் அடித்தன. அவள் அருகில் சென்றேன். கண்ணே என்றேன். போடா பன்னி என்றாள். உன்னை காதலிக்கிறேன் என்றேன். காலில் செருப்பிருக்கிறது என்றால் அடியேனின் அன்பு வார்த்தைகள் அவளிடம் அர்த்தமற்று போவதை உணர்ந்தேன். வைரமுத்துவின் வைர வரிகளால் வசம் பண்ணலாம் என்று யோசித்தேன். எடுத்து விட்டேன். பெண்ணே, நித்தமுனை தேடி பித்து பிடித்தலையும் சித்தன் என்று நினைத்தாயா என்னை? இல்லை, நான் உன் பக்தன். ஓம் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு. ஓடுகின்ற ஆகாய கங்கையை அந்தரத்தில் இறக்கி வைத்து நீ அடித்தடித்து விளையாட அழகான குளம் செய்யவா? ஆண்டாரை கொண்டு வந்து அழகிய காதுகளில் தொங்க விடவா? இல்லை, அந்தரத்தில் மாளிகை கட்டி மின்மினி பூச்சிகளை மின்சார விளக்கு செய்யவா? சொல் என்றவுடன் அவள் சொன்னாள், இத்தனை உத்தமரை இகழ்ந்து பேசியது என் தப்புத்தான். இவற்றை எல்லாம் நம் மனத்தின் பின் செய்யுங்கள். இப்போதைக்கு எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்கள் என்றாள். பின்னால் இருந்து பேச இழுத்தேன். பீத்தல் பக்கம்தான் முன்னுக்கு வந்தது. திறந்து பார்த்தேன். 12 ரூபாய்க்கு 10 ரூபாய் குறைந்தது. அதை பார்த்து விட்டு அவள் சொன்னாள், பத்துகின்ற வயிற்றுக்கு பச்சை தண்ணி கூட ஊத்த 10 பைசா இல்லாத பரதேசி பையா, நீதான அந்தரத்தில் மாளிகை கட்டி மின்மினி பூச்சிகளை மின்சார விளக்கு செய்வது? நீதான ஆண்டாரை கொண்டு வந்து அழகிய வட்டமிடுவது? இதற்கு மேலே நீ என்னிடம் விடாதே லொல்லு. இதை அறிந்தால் என் அப்பா எடுப்பார் பெரும் பொல்லு என்று கூறி காட்டினாள் டாட்டா எனக்கு அந்த லேடி. நான் பாதையில் அலைந்தேன் சோகங்கள் பாடி. வாயிலே புகைந்தது நம்பர் 1 பீடி. நாடியில் வளர்ந்தது காடு போல் தாடி. ஓடினேன் சலூனை தேடி. அன்று சலூன் இருந்தது மூடி. ஓடினேன் ஊரில் உள்ள ஒவ்வொரு வீதியாய் ஓடினேன். வாழைக்கால் பாலத்துள் புகுந்தோடினேன். தாந்தா மலை மீதில் ஏறி ஓடினேன். அடைச்செயல் குளத்தில் நீந்தி ஓடினேன். கொழும்பு ரோட்டிலே குரங்கு மறைத்ததால் திரும்பி வந்து விட்டேன்.
அப்பா இவ்வளவு துன்பப்பட்ட நீங்களா?